பற்றினேன் உன் பாதத்தை வெற்றியை தரும் திருச்செந்தூர் வேலவா நீயே துணை. அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் கொள்தல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரிருப்ப இல்லை கண்ட உண்மை. நம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனல். நம்ம ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் தினமொரு தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பதிவுகள், ஜாதக அலசல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறதும் ஒரு ஜாதக அலசல் தான். என் பார்வைக்கு வந்த ஜாதகம் தான். ஒரு பெண் ஜாதகம், பெண் குழந்தையின் ஜாதகம், 13 வயது நடப்பில் உள்ள பெண் குழந்தை ஜாதகம். இப்போ என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண் குழந்தை வந்து அம்மா அப்பா விட்டுட்டு சித்தப்பா வீட்டில் வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் கேள்வி. இப்போ ஜாதகம் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இவங்க பிறந்தது 24/7/2013. லக்னமாக வந்திருக்கிறது தனுசு லக்னம், ராசியாக வந்திருக்கிறது கும்பராசி, நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். சரி, லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பாருங்கள். லக்னாதிபதி பாதகத்தில் உட்காந்துருக்கிறார். அப்படிங்கும்போது தனக்குத்தானே பாதகம் அப்படிங்கிற அமைப்பு இருந்து. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, தனுசு லக்னத்துக்கு 4ஆம் இடம் மீனம், அதுதான் தாய் ஸ்தானம். அப்போது தாயை விட்டு குழந்தை பாதகத்தன்மையில் போய் உட்காந்துருக்குது. எங்கே? செவ்வாய் புதனுடைய சேர்ந்து. அந்த குரு தனது 5ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறார். அதாவது 11ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லைங்களா? 9ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் தான் தந்தையோட தம்பி, சகோதரன், சித்தப்பான்னு சொல்லக்கூடியது. அங்கே சனி பகவானே உச்சமாக உட்கார்ந்துருக்கிறார். ஸோ இந்த குழந்தை வந்து அம்மாவை விட்டு அந்த சித்தப்பா வீட்டில் வளருது அப்படிங்கிறது இங்கே உறுதியாயிடுச்சு. சரி, எப்போ திரும்பி வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது, இப்போ நடக்கிறது ராகு திசையில் புதன் புத்தி ஓடிட்டுருக்கு. இப்போ திரும்பி வரக்கு வாய்ப்புகள் இல்லை. ராகு திசை சூரிய புத்தி வரும்போது வேணால் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா, ராகு திசை புதன் புத்தி, அதற்கப்புறம் வந்து ராகுவும் சுயசாரம், புதனும் ராகு சாரம், அதற்கப்புறம் கேது புத்தி வரும். அது பரணி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறார் கேது பகவான். பரணிங்கிறது தாய் ஸ்தானத்துக்கு 3க்கு 8 குதிரவர், லக்னத்தில் 9ல் உட்காந்துருக்கிறார். அப்படிங்கும்போது வருவதற்கு கொஞ்சம் சிரமம். அதே மாதிரி பார்க்கும்போது சூரிய புத்தி வருவதற்கு சூரியன் வந்து சனியின் சாரத்தை வாங்கி உட்காந்துருக்கிறாரு. சனியின் பார்வையில் உட்காந்துருக்கிறாரு. சூரியன் வந்து லக்னத்திற்கு பாக்கியாதிபதிங்கிற அமைப்பில் ராகு திசை சூரிய புத்தியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் அதான் சொல்லியிருந்தாங்க, ஒரு 3 வருஷம் மட்டும் விட்டு போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கூட்டிகிட்டு போய்க்கலாம், இல்லை நாங்களே இங்கே வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் தான் வந்திருக்கோம். சரி, இது என்ன மாதிரி ஜாதக அமைப்பு அப்படின்னு கேட்குறக்காக வந்துட்டு போயிருந்தாங்க. ஸோ அப்போ ஜாதகர் அப்படிங்கும்போது குழந்தை, அவங்க வந்து அம்மாவை விட்டு தனித்தனியாக இருக்கிறாங்கங்கிறது தெரியுது. இங்கே பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும், உச்சம் பெற்ற சனியின் வீட்டில் அமர்ந்திருந்தாலும், இங்கே சூரியனும் சந்திரனும் சஷ்டாசக தோஷத்தில் இருக்கிறாங்க. அப்போது குழந்தை அம்மாகிட்டையும் இல்லாமல் அப்பாக்கிட்டையும் இல்லாமல், ஏன்னா 4ஆம் இடத்திற்கு விரயஸ்தானத்தில் காரக கிரகம், 9ஆம் இடத்திற்கு விரயஸ்தானத்தில் தந்தை காரக கிரகம். இவங்க 2 பேரும் 6, 8 உட்காந்து லக்னாதிபதி பாதகத்தன்மையில் உட்காந்து அங்கே பாதகாதிபதி ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். கூட பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் விரையாதிபதிங்கிற செவ்வாய் பகவானும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஜாதகர் தன் இடத்தை விட்டு, இருப்பிடத்தை விட்டு, பூர்வீகத்தை விட்டு வெளியே சென்று சித்தப்பா கூட தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ஜாதகம் தெரியுது. என்னதான் இருந்தாலும் எப்படி இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால், அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறது இந்த ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க முடியுது. ஏன் அவங்க அந்த 4ஆம் இடத்துல இருக்கலை? 4ஆம் இடம் தாய் மட்டும் இல்லைல்ல, வீடுன்னு சொல்லக்கூடியது அதுதானே. அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அந்த 4ஆம் இடம் திதிசூன்யம், 4ஆம் அதிபதி 7ல் பாதகத்தில், 4ஆம் இடத்துக்கு பின்னாடி பாருங்கள் சந்திரன் இருக்கிறாரு, அங்கே முன்னாடி பார்த்தா கேது உட்கார்ந்துருக்கிறார். ஒரு பக்கம் வக்ரகிரகம், இன்னொரு பக்கம் தேய்பிரையை நோக்கி போகக்கூடிய சந்திரன். பௌர்ணமி சந்திரன் தான் என்றாலும் அடுத்து தேய்பிரை, இந்த சந்திரன் தொட போவது கேதுவைத்தான். அப்போ அந்த இடம் திதிசூன்யமாக இருக்கும்போது அவங்க வந்து இருக்க விடலை. இந்த ராகு திசை வந்து ஒரு பாதி நாட்கள்லேயே வந்து இங்கே வந்துட்டாங்க. திரும்பி கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பிரதான கேள்வியாக இருந்தது. அப்புறம் துணை கேள்விகள் தாய்க்கும் தந்தைக்கும் தொழில் ரீதியாக என்னென்ன மாதிரிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு போனாங்க. ஸோ அது செகண்டரி. இப்போ இந்த ஜாதகர் வந்து அம்மாவை விட்டு பிரிந்து வாழக்கூடிய ஜாதக அமைப்புன்னு இங்கேயே தெரிஞ்சுக்க முடியுது. இதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்பட்டேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஜாதகருக்கு அந்த 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துக்கு போயிருந்தாலும் அந்த 7ஆம் இடத்தை கேது பார்வை செய்கிறார். அப்போது நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இவங்க முன்னோர்கள் வந்து
இந்த அரவுன்னு சொல்லக்கூடிய பாம்புகளை எல்லாம் நிறைய அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதனுடைய தாக்கமும் நம்ம ஜாதகத்தில் தெரியுதுன்னு சொல்லியிருந்ததுக்கு அதுக்கான வழிபாடு முறைகளையும் மேற்கொண்டு செல்ல வேண்டிய கோயில்கள் பற்றியும் சொல்லியிருந்தேன். ஜாதகர் படிப்பை பற்றியெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா பலன் சொல்கிற மாதிரி ஆயிடும் இல்லைங்களா. ஸோ இந்த ஜாதகர் நான் எதுக்காக போட்டிருந்தேன்னா 13 வயது பெண் ஒரு தாய் தந்தையை விட்டு சித்தப்பா வீட்டில் வளருவதற்கு ஜாதக அமைப்பு எப்படி இருந்திருக்குது, அதே மாதிரி திசாக்வித்துகள் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுதுங்கிறது இந்த ஜாதகத்தை தெரிஞ்சுக்க முடியுது. ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு படிப்பினை. ஒரு ஜாதகம் மாதிரியே ஒரு ஜாதகம் கண்டிப்பாக இருக்காதுங்கிறது நம் எல்லோரும் அறிந்தது தான். அந்த வகையில் இந்த ஜாதகம் வந்து கொஞ்சம் பெக்யூலியராக இருந்தது. ஸோ உங்களுக்காக சமர்ப்பிக்கணும்னு தோணுச்சு. அதற்காக இந்த ஜாதக பதிவு. இதுவரைக்கும் ஜோதிட சொந்தங்கள் நமக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இனி செய்யப்போகும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இது மாதிரி வித்தியாசமான ஜாதகங்கள் என் பார்வையில் படும்போது கண்டிப்பாக நமக்கு உங்களுக்கு அதை பற்றியான விளக்கங்களை கொடுக்குறேன். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக மீண்டும் உங்களுக்கு பதில் பதிவு தருகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம்.